ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நானாக பூச்சி சாப்பிட்ருக்கேன்யா. அந்த ஈசல் பூச்சிலாம் எடுத்து ஒரு கவர் பையில் போட்டு எனக்கு ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன்யா. இந்த பூச்சி சாப்பிடவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனால் இத்தண்டி பூச்சியை சாஸில் தொட்டு திங்கிறதுக்கு எப்படியா மனசு வருது? இதெல்லாம் எப்படி அதெல்லாம் திங்குவீங்க? ஆனால் எப்போ பார்க்கவே கொஞ்சம் வியராக கொஞ்சம் அருவறுப்பாக இருக்காதா? அப்போ நீங்கள் யாராச்சும் நம்மளுக்கு அந்த பூச்சியை பிடிச்சி திண்டிக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பூச்சியை திண்டு அது குட்டாக இருக்குன்னு வேறு நல்லா இருக்குன்னு வேறு கமெண்ட் பண்ணுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இது கொஞ்சம் பரவாயில்ல, பச்சை காய்கறியை தின்னுட்டு. ஆனால் அந்த ஆடெல்லாம் மாடெல்லாம் தோத்துருங்க அந்த காய் திங்கிறத பார்த்தா. இந்த அளவுக்கு போட்டு வாங்கலாமா பச்சை கத்திரிக்காவை? எனக்குலாம் சமைச்சு கொடுத்தாலே பிடிக்காது பச்சை. மக்களே இது கட்டெரும்பு பிச்சா என்னமா சொல்லுங்க மக்களே. ஆர்டர் போடுவோம், ஹோம் டெலிவரியாக உண்டு. கட்டெரும்பு பிச்சா ஆளுக்கு 10 பேர் எடுத்துங்க, ஓகேவா? வேணும்னா சொல்லுங்கள், ஆர்டர் போட்டுருவோம். எத்தனையோ வடிகட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ நகத்தில் வடிகட்டி பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்கள், புதுசாக கண்டுபிடிப்பு, டீ வடிகட்டி நகத்தில். இந்த மாதிரி இதெல்லாம் ஜூஸ் போட்டால் நான் குடிக்க முடியுமா? இதெல்லாம் பார்த்தா குடிக்க தோணுமா மக்கள்னு? நான் இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு, இதையும் கொண்ட கடையில் கொண்டு வச்சுருக்கீங்க. நான் இதை குடிக்க ஒரு ஆள் வந்துருக்கீங்களா? அங்கே இருக்கீங்க நீங்களாம். நான் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் சமைக்கிறது இதெல்லாம் எப்படி அவங்களுக்குலாம் மனசு கொஞ்சம் வருதுன்னு தெரியல. ஆனால் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் சமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இப்படி அதை கொன்று அந்த கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டிடா, அதை கொன்று சாப்பிட்றதுக்கு எப்படி அவங்களுக்குலாம் மனசு வருது? கொடுமை. இவங்கெல்லாம் எந்த இதில் எனக்கு தெரியலை. அதுக்கு தலைவதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டார் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனால் ஒரு பிரெட்டை எது மேலதான் காய போட்டு தெரியாமையா காய வச்சு திரியுறீங்க. ஆனால் இதெல்லாம் கொண்டு சேல்ஸ் மட்டும் பண்ணிடுறாங்கப்பா. தன்னை பிரெட்டு எவ்வளோ பிரெட்டு இருக்குது? இதெல்லாம் என்ன எங்கே தான் கொண்டு வைக்க போகிறாங்க தெரியல. மக்களை எல்லாம் பானிபூரி சாப்பிட்ருக்கீங்க, காளான் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தவக்கலை வச்சு பொது செய்கிறாங்க மக்களை. மசாலா போட்டு தவக்கலை அப்படியே பச்சையாக போட்டு பிரட்டி கொடுக்குறாங்க மக்களை. இதெல்லாம் எப்படியா திங்கிறீங்க? தவக்கலை சமைச்சு தின்னு கூட பார்த்துருக்கா. ஆனால் இந்த மாதிரி பச்சையாக பிரட்டி தின்னு நான் இப்போதான் பார்க்குறேன். நீங்கள் யாராச்சும் தவக்கலை கறி சாப்பிட்டீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுலேயே ஹைலைட் இந்த இதுதான்ப்பா, இந்த பேஸ்ட்டு தான். இந்த பேஸ்ட்டு போட்டாலே பச்சை நல்லா வந்துடும். நம்ம ஊரில் மசாலா கலப்பாங்க, பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கலக்கு. ஆனால் இதையும் திங்கிறாங்க மக்கள். ஆனால் அவங்க தான் வேற லெவல். நீங்கள் யாராச்சும் இப்படி தின்னுருந்தீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதையும் வாங்கிட்டு இதுவும் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் பொண்ணு தம்ஸ்அப் முடியா. அதெல்லாம் எப்படியா? அதெல்லாம் சப்பா, இதை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. இதெல்லாம் எப்படியா திங்கிறீங்க? ஆனால் ஆடு மாடு குரங்கெல்லாம் தோற்று போயிருங்கயா நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு திங்கக்கூடாது. குரங்கு கூட அது தண்ணியாக வந்ததுக்கப்புறம் குறும்பையாக கூட கடிச்சு பார்த்துருக்கியா? ஆனால் எங்கள் வீட்டில் கூட குறும்பை எடுத்துகிட்டு இருக்கியா? ஆனால் இந்த அளவுக்கு பச்சை அந்த இதாக போய் தின்னுறதுக்கு நான் பார்த்து தெரியா. ஆனால் நீ குரங்கோட மோசம். ஆனால் நீலாம் எங்கே தான் இருக்கேன்னு தெரில. ஆனால் செப்பா ஆடு மாடே உன்னை பார்த்தா தோற்று தெரிச்சு ஓடிப்பேன். ஐயோ தலைவரா, நம்மளோட மோசமா இல்லை. ஆனால் தலைவனுக்கு ஏதோ டாஸ்க் கொடுத்துருப்பேன், முழு ட்ராகன் மட்டும் ஒத்த வாயில் முழுங்கணும். நம்ம தலைவனை செஞ்சுட்டார். நம்ம தலைவன் மூஞ்சியை பார்த்தீங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்து திங்க முடியாமல் தின்னுக்கிட்டு இருக்காரியா. ஆனால் எப்படியா வெட்டிக்கிறாம தின்னு முடிச்சாரன்னு அவர் வாயை பார்த்தீங்களா இல்லையா? ரொம்ப கொடூரமாக மாறி இருந்துச்சு. எப்பா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா டாஸ்கெல்லாம். அடுத்து நம்ம பைத்தியம், இந்த வைத்தியத்தை பார்த்தீங்களா இல்லையா? ஒரு தர்பூசணி வைக்கணும் எந்த கற்றுக்கிற சேல்ஸ் பார்த்தீங்களா இல்லையா மக்களே? பைத்தியத்தெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு தர்பூசணி சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்படி தான் இதை நம்பி வாங்குவாங்கன்னே தெரியல. ஏதாச்சும் பண்ணி இது பண்ணிச்சேன்னு தெரியல. முதல்ல கால் பண்ணுங்கயா, பிடிச்சிட்டு போங்கயா அந்த பைத்தியத்தெல்லாம். இதெல்லாம் கொண்டாந்து ரோட்டில் விட்டுக்கிட்டு பாவம் மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். ஓகே மக்களே, பாய்.